கற்பூரத்தை ஏத்து. சார் அதான் அங்க பிரதட்சணை செஞ்சுட்டீங்களே சார், இதெல்லாம் எதுக்கு சார்? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத மயில ஏத்து. சார் சொன்னா கேளுங்க சார், வேண்டாம் கையெல்லாம் பொண்ணாயிடும். வெட்டு குத்து பார்த்தவனுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது, மருந்து போட்டா புண்ணு ஆறிடும். ஏத்து. பரமன் சார் நீங்களாவது சார் கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க போய் அந்த ஜீப்பு கிட்ட வெயிட் பண்ணுங்க. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துன்னு வைங்க, நானே சாமி ஆடிடுவேன். மயிலு, கற்பூரம் ஏத்து. கற்பூரத்தை நீ பத்த வைக்கமணி, நான் உங்களை எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன். ஆத்தா, ஆண்டவருக்கு நல்ல புத்தியை கொடுமா. ஏத்து நீ. சுசீலாவையும் என் கடைசி பொண்ணையும் பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் நான் தேடல. ஒரு அப்பனாவும் புருஷனாவும் எனக்குள்ள இருக்கிற பாசம் அவங்கள தேடி தேடி தவிக்குது. எனக்கு அந்த உரிமையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த உரிமையோட நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷ வாழ்க்கையோட இழப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னால ஈடு செய்ய முடியாது. ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சங்கிற திருப்தி எனக்கு போதும். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என்ன அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுமா? அத நான் பாத்துக்கிறேன். நான் வாய் விட்டு வேண்டிக்கிட்டது சாமி கிட்ட மட்டும் இல்ல மயிலு, உனக்கு கேட்கணும்னு தான். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையா நீதான் நான் சுசீலாவை பார்க்கறதுக்கு பெருந்தடையா இருக்கிற. பாரு, நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். சுசீலாவை காட்டுன்னு நான் உன்னை கேட்கல, அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ் கொடுன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா என் கடைசி பொண்ணோட போட்டோவையாவது என்கிட்ட காட்டியிருக்கலாம்ல. அதுலயும் என் கடைசி பொண்ணோட முகத்தை நான் பார்க்கணும். போட்டோல எதுக்குப்பா? நான் உங்க முன்னாலதான் நிக்கிறேன். இது தெரியாம இருக்கிறதுதான் சாமி உங்களுக்கு கொடுத்திருக்க தண்டனைப்பா. இல்ல, அன்னைக்கே நான் அவங்ககிட்ட அவளோட போட்டோ கேட்டேன்ல, புடவை கொடுக்க போனேன்ல, அப்பயாவது அவளை ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்ப தோணல சார். உனக்கு தோணாது மயிலு, ஏன்னா என் தவிப்பு வேதனையும் உனக்கு இன்னும் புரியல. நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு கல் நெஞ்சக்காரன் கூட இந்நேரம் கரைஞ்சிருப்பான். ஆனா உன் இரும்பு மனசு இன்னும் இறங்கவே மாட்டேன். என் பொண்ணோட போட்டோ வச்சு நான் என்ன பண்ணிட போறேன்? அந்த படத்தை வச்சுட்டு அவளை நான் தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா? நான் அதுக்காக எல்லாம் போட்டோவை கேட்கல. என் பொண்ணு எப்படி இருப்பான்னு பார்க்கணும். என்னோட சின்ன ஆசை மயிலு, சின்ன சந்தோஷம், இத கூட உன்னால நிறைவேற்ற முடியாதுல்ல? கண்டிப்பா அந்த போட்டோ கிடைக்குமான்னு பாக்குறேன் சார். இப்ப கூட உன்னால. ஆண்டவரே, உங்களுக்கு போன் வந்திருக்குங்க. ஹலோ சார், நான் லாயர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சாரோட பீஸ் பெண்டிங்ல இருக்கு, அதான் சார் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு சார்,
நாளைக்குள்ள நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அது விஷயமா நான் சார்ட்ட இப்பவே பேசுறேன். ஓகே சார். தேங்க்யூ. வக்கீல் ஆபீஸ்ல இருந்து தான் போன் பண்றாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது மயிலு. நாளைக்கு பணம் கொடுக்கறதா நான் சொல்லியிருக்கேன். நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு அவருக்கு செட்டில் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சார். இவ்ளோ லேட் ஆனது எனக்கே சங்கடமா இருக்கு. நாளைக்கு நிச்சயமா அவர் பணம் அவர்கிட்ட போய் சேர்ந்துரும் சார். ஆண்டவரே, எங்க இவ்வளவு வேகமா போறீங்க? 10 நிமிஷம் நல்ல நேரம் வந்துரு, அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போலாமே. பரமாரே, கோயிலுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் தான் நம்ம நல்ல நேரம் பார்க்கணும். கோயிலை விட்டு கிளம்பும்போது யாராவது நல்ல நேரம் பார்ப்பாங்களா? ஐயோ, அதுக்கு நான் சொல்லிங்க ஆண்டவரே, வேண்டுதல் முடிஞ்சு உடனே நாம கிளம்பிட கூடாது. அப்படி போனோம்னா வேண்டுதலோட பலன் முழுசா கிடைக்காது. அப்புறம் கல்லும் மண்ணும் குத்த கஷ்டப்பட்டு அங்க பிரதர்சனம் பண்ணிருக்கீங்க. அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதோட பலன் நீங்க அனுபவிக்கணும்ல. அதனாலதான் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்றேன். இல்ல பரம்பரை, என் வேண்டுதல்ல இருக்கிற நியாயம் கண்டிப்பா சாமிக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம கிளம்புவோம். மயிலு, நீ வண்டியில ஓகே சார். என்னங்க என்ன ஆண்டவரே? பரம்பரை, வண்டியில இருங்க. ஆண்டவரே, இருங்கன்னு சொன்னா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இன்னும் 10 நிமிஷம் நல்ல நேரம் வந்துரு, அம்மனை பார்த்துட்டு போவா. பரம்பரை, உங்க பேச்சே சரியில்லையே. யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆண்டவரே. இங்க பாருங்க, வேண்டுதல் ஓகேன்னு சொல்லி சாமியே மனசுக்குள்ள இருந்து அசிரீரி மாதிரி சொல்லு. அந்த நல்ல நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்கள் இருந்தா நல்லா இருக்கணும்ல, அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல பரம்பரை, நாங்க கிளம்புறோம். நீங்க சாமியோட குரலை கேட்டு சாவகாசமா வந்து சேருங்க. மயில் வண்டியில இரு. ஆண்டவரே, ஆண்டவரே, வண்டி அடியா. ஐயோ கடவுளே, ஆத்தா. என்ன சார்? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? போலீஸ் நாங்க தான் எல்லா சீனும் முடிஞ்சு கிளைமேக்ஸ்ல வந்து கைது பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் சம்சாரங்கள் நீங்களும் அப்படியே செஞ்சு எப்படி? அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா காண கிடைக்காத ஒரு அரிய காட்சியை நீங்களும் கண்டு கழிச்சிருக்கலாம். லேட்டா வந்து ஒரு நல்ல காட்சியை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் என்ன சார் பண்றது? வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். போட்டதை போட்டபடி அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு அவசரமா என்ன கூப்பிட்டீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. நான் கூப்பிட்ட வேகத்துல வந்திருந்தா ஆண்டவர் அடிச்ச கூத்த நீங்க நேரா பாத்துருக்கலாம். நான் வார்த்தையா சொல்றதை விட விசூலா பாத்திருந்தா விவகாரம் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். என்ன சார் இது? கோயிலுக்கு கூப்பிட்டாலே சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிற மனுஷன் இவர் எதுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்றாரு? அப்படி என்ன சார் வேண்டுதல் இவருக்கு? அங்க பிரதேசத்துக்கு இவ்வளவு சாக்கான எப்படி? இது முடிஞ்சதும் ஆண்டவர் வேண்டுதல் வேற லெவலுக்கு போயிடுச்சுங்க. அதையும் நீங்க மனசுக்குள்ள பாத்துருங்க. அப்புறம் நிதானமா பேசுவோம். இப்ப பார்த்தது ட்ரெய்லர், இனிமேல் பார்க்க போறது கிளைமேக்ஸ். திடீர்னு என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? எதுக்கு கஷ்டமான வேண்டுதல இந்த மனுஷன் செஞ்சிருக்காரு? அத சொல்றதுக்காக நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கா அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா இந்த சாமியை தவிர உங்க வாழ்க்கையை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி உங்க பையனோட சேர்த்து உங்க புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிங்க. இங்க பாருங்க, அவர் புத்தி மாறினாதான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலைக்கு. இல்லன்னா பாதியில கிடைச்ச வாழ்க்கை பாதியிலே கைவிட்டு போயிரு.
என்ன சார், நான் ஒண்ணு கேட்டா என்னென்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். இங்க பாருங்க, இது உங்க வாழ்க்கை, உங்க குடும்ப பிரச்சனை. இதுல நான் மூக்க நுழைக்கிறது அநாகரிகம். ஆனா இது ஆண்டவரோட வாழ்க்கைங்கிறப்ப என்னால விலகி நின்று வேடிக்கை பார்க்க முடியல. அணைய போற விளக்க அதிரி அடிச்சு ஓடி வந்து கையை குவிச்சு காப்பாத்துற மாதிரி உங்க வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் போராடுறேன். ஏன்னா நான் ஆண்டவரோட தீவிரமான விசுவாசி. செய்யறது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என் முதலாளி. முதலாளிங்கிறது கூட ரொம்ப சின்ன வார்த்தை தான். அதனாலதான் சாரனா ஆண்டவர்னு கூப்பிடறேன்ல. இங்க பாருங்க, அது என் வாயிலிருந்து வர்ற வெறும் வார்த்தை இல்ல, மனசார நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு கடவுள் ஸ்தானத்துல அவர் இருக்காரு. ஆண்டவரே தப்பான வழியில போறப்ப என்ன மாதிரி சாதாரண மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? இங்க பாருங்க, உஷாரா இருங்கன்னு உங்களை எச்சரிக்கிறது தான் என்னோட முதல் கடமையா இருக்க முடியும். இப்ப அதாங்க நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் எனக்கு குழப்பமா தான் சார் இருக்கு. என் புருஷன் என்ன தப்பு செய்யறாருன்னு சொல்றீங்க? சுத்தி வளைக்காம தயவு செஞ்சு பிரச்சனை என்னன்னு நேரா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சம்சாரம் பையன் ஒரு அழகான குடும்பம் இருக்கு இல்லீங்களா? வெற்றி தம்பி ஏதோ ஒரு தப்பான சவகாசத்துல ஒரு தப்பு பண்ணிடுச்சு. அப்பா மேலே கோபமா நடந்துக்கிட்டாரு. பையனை எப்படி திருத்தணும்னு ஒரு அப்பாவை அவர் யோசிக்கணும் இல்லைங்க. ஆனா அது அவன் நினைக்கிற மாதிரியே அவரு நினைக்கிற மாதிரியே இல்லைங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்க. தான் முத பொண்டாட்டி பார்க்கணும், கடைசி பிள்ளையை பார்க்கணும், அவன் கால் நூல் மன்னிப்பு கேட்கணுமாமா. இதை தவிர அவருக்கு வேற எந்த யோசனையும் இல்லைங்க. அங்க பிரதட்சணை செஞ்சது, கையில கற்பூரம் ஏத்திக்கிட்டது, இந்த வேண்டுதல் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பையனுக்காக செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் தான் முதல் சம்சாரத்தோட கடைசி பிள்ளைய பார்க்கணும் சேரணுங்கிறதுக்காக பண்ண விஷயங்கோ. இதை நல்லா யோசிங்க. அப்புறம் நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களையும் தம்பி மறந்துட்டு மொத்தமா அங்க போய் சேர்ந்துருவாருங்கோ. பரவாயில்லைங்களா? அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இது நான் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை என்னால இழக்கவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் ஆவேசமா வீர வசனம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஏதாவது அதிரடி ஆக்ஷன்ல இறங்கினா தான் ஆண்டவர் வலிக்கு வருவாரு, இல்லாட்டி வலிக்கு விழுந்துருவாரு. அப்புறம் இன்னொரு கொடுமை என்னன்னு தெரியுங்களா? என் முத பொண்டாட்டியை கண்ணில காட்டு, என் கடைசி புள்ளைய கண்ணில காட்டுன்னு அந்த கான்ஸ்டபிள் மயில்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாருங்க. சிங்க மாதிரி கம்பீரமா இருந்த மனுஷன் ஒரு சுண்டலி முன்னாடி நின்னு காலில் விழுகாத குறையா கெஞ்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியலீங்க. டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நான் வேற போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். அவ உங்க பையனை தூக்கி உள்ள வச்சால அந்த புதமணி, அவளுக்கு ஏற்கனவே ஆண்டவருக்கு அவளுக்கு ஆகாது. அதையெல்லாம் மறந்துட்டு தகுதி அந்தஸ்துன்னு எதையுமே பார்க்காம ஆண்டவர் அவகிட்ட போய் மண்டி போட்டு நிக்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இந்த அசிங்க அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் உங்களுக்கு அழுத்தமா சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாழ்க்கை இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. ஆண்டவர் முத சம்சாரத்தோட நினைப்பிலேயே திரியறத பார்த்தா எப்ப உங்களை விட்டுட்டு அவங்களோடய போயிடுவாரு சொல்ல முடியாது. அவர் அந்த எல்லைக்கு போறதுக்குள்ள நீங்க சுதாரிச்சுக்குங்க. இங்க பாருங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவீங்களோ இல்ல இந்த ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவீங்களோ எனக்கு தெரியாது. ஏதாவது செஞ்சு உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் எல்லாம் உங்க கையில தாங்க இருக்குது. ஓ, யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க என்னங்க? ஆட்டோ எடுத்துருக்காங்க. இந்த அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும். சொல்லிடி மயிலு, டியூட்டி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுடி. தேனா, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா இல்ல வேலையா இருக்கியா? எனக்கும் டியூட்டி முடிஞ்சிருச்சு. எங்க ஏரியால ஒருத்தர் மந்திரி ஆயிட்டாரு. மாசம் பூரா அவருக்கும் அவரை பார்க்க வரவங்களுக்கும் பந்தோபஸ்து டியூட்டியே சரியா இருக்கு. சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா தேனா, கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான்.
என்னடி ஃபோன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்க? இல்லடி, அது கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டல்ல. பணம் அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்சம் வேணும்டி. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? 2 லட்சமா? எதுக்குடி அவ்வளவு பணம்? என்கிட்ட திடீர்னு கேட்டா நான் எங்கடி போறது? அப்படியே ரெடி பண்றதுனா கூட உடனே ரெடி பண்ண முடியாதே. எப்படி 1 மாசம் ஆகும், பரவாயில்லையா? இல்ல தேனு, ரொம்ப அர்ஜென்ட். வீட்ல ஒரு ப்ராப்ளம், அத சமாளிக்கணும். அதான் கேக்குறேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன ப்ராப்ளம்? உன் மாமா ஏதோ பணம் கேட்டாரா? இல்லடி, மாமால பணம் கேட்கல. அப்புறம் யாருக்கு பணம்? எங்க இன்ஸ்பெக்டருக்கு தாண்டி கொடுக்கணும். யாரு, அந்த குருமூர்த்தியா? அவர் வெளியில வட்டிக்கு பணம் கொடுக்கறதா கேள்விப்பட்ட. போயும் போய் அவன்லாம் ஒரு ஆளுன்னு அந்த ஆள் கிட்ட பணத்தை வாங்கியிருக்க. இங்க பாருடி, அவரு என்னோட இன்ஸ்பெக்டர். நீ மரியாதை இல்லாம அவரை பேசின எனக்கு கெட்ட கோபம் வரும்டி. அவன் கெட்டவன் தாண்டி. அவனை திட்டினா உனக்கே கோபம் வருது. இன்னும் ஒரு தடவை அவரை மரியாதை இல்லாம பேசின, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடிஞ்சா பணத்தை அரேஞ்ச் பண்ணு, இல்லனா போன வைடி. மயில, எதுக்கு தேன்மொழி மேல இவ்ளோ கோவப்படுற? இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அக்கா எடுத்துட்டு போயிட்டா. நாளைக்கு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன்க்கா. அதுக்கு அவ இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இரு. மயில, இதுல 2 லட்சம் பணம் இருக்கு. முதல்ல குருமூர்த்தி கிட்ட கொடுத்து பிரச்சனைய மூடி. இந்தா. உன்கிட்ட எதுக்கா இவ்ளோ பணம்? என்கிட்ட ஏது மயிலு பணம்? எல்லாம் உங்க மாமா பணம் தான். அவர்தான் இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்ல. நீ இந்த பணத்தை வாங்கிக்கோ. என்ன மயிலு யோசிக்கிற? மாமா பணம்னா நீ வாங்கிக்க மாட்டியா? பணம் வேணும்னு பல பேர்கிட்ட கேக்குற, ஆனா நான் கொடுத்தா யோசிக்கிற. அது இல்லக்கா, மாமா வேற எங்கேயாவது கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாரு. திடீர்னு உன்கிட்ட பணத்தை கேட்டா நீ என்ன பண்ணுவ? அவர்கிட்ட கேட்காம தான் கொடுக்கறேன். அவசரத்துக்கு இத கொண்டு போய் கொடு. அப்புறமா 2-3 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்குள்ள உங்க மாமா கேட்டா நான் பாத்துக்கிறேன். முதல்ல பணத்தை புடி. இந்த பணத்தை முதல்ல அந்த சனியன் கிட்ட கொடு. அக்கா, தேங்க்ஸ்க்கா. சரி. ஹலோ சார், என்ஜிஓ காலனி குடியிருப்போர் சங்க செக்ரட்டரி பேசுறேன் சார். யாரா வேணா இரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லியா? சார், கொஞ்ச நாளாவே இங்க புது ஆட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு சார். ஏயா, ஒரு ஏரியானா 10 பேர் புதுசா வரத்தான் செய்வாங்க, 10 பேர் பழைய ஆளுங்க வெளியே போத்தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுவேன் சார். அவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் சாதாரணமா இல்ல சார், ஒரு மார்க்கமா இருக்காங்க. சட்ட விரோதமா என்னமோ விக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு சார். என்னது? ஆமா சார், இப்ப கூட நான் அங்கதான் இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கேன் சார். சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வரேன். என்னையா சார், அங்க பாருங்க சார். அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. எல்லா இல்லீகல் வேலையும் இவங்க தலைமையில் தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது சார். யோ, இவனுங்க தான் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? தெரியும் சார். தப்பான ஆட்களை புடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் கமிஷன் அதுவே பெரிய தலைவலி ஆயிடும் சார். முக்கியமான ஆளுங்க இவங்க 2 பேர் தான் சார்.
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இவன் கேங் ஆளுங்க சில பேர் இனிமே தான் வருவாங்க. ஒரே அடி அவங்களையும் பிடிச்சிட்டு போய் விசாரிங்க சார். இவனுங்களை பிடிச்சிட்டு போன தெரிஞ்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க சார். சரி.